வார்த்தை என்கிற இந்த கண்ணாடி நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடி நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதை தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடி நமக்கு காண்பிக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் மீட்பை கொண்டு நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறார்கள். இனிமேல் நீதிமான்களாய் ஆக்கப்பட போகிறவர்களை குறித்தெல்லாம் அந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இப்ப 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு இருக்க. நல்லா கவனிங்க. நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படுவோமா, ஆக்கப்பட போறோமா, இல்ல 2வது வருகையில் ஆண்டவர் நம்மை நீதிமான ஆக்குவாரா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே ஏற்கனவே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆக்கப்பட்டு இருக்கிறபடினாலே நமக்கு கோபாக்கினை, நமக்கு தண்டனை இல்லை என்று இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க, மீட்கப்பட்டிருக்கிறீங்க? அப்ப நீங்க நீதிமான்கள் ஆயிட்டீங்க. உங்களுக்கு தண்டனை கிடையாது. உங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. சிலருக்கு பெரிய பயம், கர்த்தர் 2வது வருகையில் நம்மளை பிடிச்சி தூக்கி போட்டு எங்கேயும் தள்ளி கிளி விட்டுருவாரோ நம்மளை அப்படின்னு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். கோபாக்கினை உங்களுக்கு கிடையவே கிடையாது. இங்கே தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடி நாம் யாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. யாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறது? நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. இப்ப இந்த கண்ணாடியை நாம் பார்க்க 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 என்ன ஆகுது? நாம் அநீதிமான்கள் அல்ல, நாம் நீதிமான்கள் என்கிற உணர்வு உள்ளே பெருக ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் உள்ளே நீதிமானா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன் என்கிற உணர்வு உள்ள பெருக ஆரம்பிக்கிறது. பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை அநேக பாஸ்டர்கள், அநேக விசுவாசிகள் பார்க்காதனால தான் அவங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கு தெரியுமா? என்ன உணர்வு இருக்கு தெரியுமா? நான் பாவி என்கிற உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட பாவி என்கிற உணர்வு இருக்கிறது. ஒன்று பாவியா இருக்கணும், இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இவங்க எதுக்கு கொண்டு வந்துட்டாங்க? அப்படி ஒன்று பைபிளில் இல்லை. நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். அநேக கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் பாருங்க, குழம்பி போய் கிடக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அநேக பாஸ்டர்களுக்கு தெரியல. நீ ரட்சிக்கப்பட்ட பாவி, அப்படி ஒரு பாவியே இல்லை. ஒன்று பாவியா இருக்கணும், இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். 2 கட்டானா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. 2 கட்டான இருக்க முடியாது. அதெல்லாம் கவனிங்க. ஆவிக்குரிய கண்ணாடி, தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடி நம்மை நீதிமான் என்கிற என்ன செய்யுது, நமக்கு காண்பிக்கிறது. இதை பார்க்க பார்க்க நான் நீதிமான் என்கிற உணர்வு என்ன செய்யுது, எனக்குள்ள உள்ள பெருக ஆரம்பிக்கிறது. நீதிமான் என்கிற உணர்வு உள்ள பெருக பெருக நீதிமான போல என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? இப்ப வாழ ஆரம்பிக்கிறேன், மாற ஆரம்பிக்கிறேன். இல்ல, நான் நீதிமான ஆயிட்டே இருக்கனே. அதில் தெளிவாக இருக்கணும். நீதிமான ஆக போறேலாம் கிடையாது. நான் உள்ள ஆவியில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த கண்ணாடியை நான் பார்க்க 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 உள்ள எது பெருக ஆரம்பிக்குது? நான் நீதிமான் என்ற உணர்வு பெருக ஆரம்பிக்குது. இது பெருக 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 இப்போ நீதிமான ஆக போறது கிடையாது, நீதிமான வாழ போறேன். நீதிமான் போல என்ன செய்ய போறேன்? பார்க்க போறேன். நீதிமானை போல என்ன செய்ய போறேன்? இப்ப நான் செயல்பட அப்படிதான் அது வருது, அப்படிதான் அது வருகிறது. அப்ப நான் அநீதிமான் அல்ல, நான் நீதிமான் என்ற உணர்வு உள்ள பெருக ஆரம்பிக்கிறது. இந்த உணர்வு பெருக பெருக நீதிமானை போல நாம் என்ன செய்யறோம்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நீதிமானை போல பேச ஆரம்பிக்கிறோம். நீதிமானை போல என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? வாழ
ஆரம்பிக்கிறோம். நீதிமான் ஜெபம் பண்ணா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரியுமா? ஆமென். நீதிமான் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அப்ப நான் நீதிமான்ங்கிற உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு எப்ப நிறைய வரும் உள்ள தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடி என்ன சொல்லுது? அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதை பார்க்க இந்த உணர்வு உள்ள பெருக ஆரம்பிக்குது. இப்ப ஜெபமே வல்லமை உள்ள ஜெபமா மாறிடுது. அநேகருடைய ஜெபம் உப்பும் இல்லாம சப்பும் இல்லாம இருக்குது, சப்புன்னு இருக்குது, எஃபெக்டே இல்லை. என்னத்தையே ஜெபம் பண்ணி தொலைணுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே கவனியுங்கள். ஏன் வல்லமை இல்லாமல் போயிருது ஜெபம் அப்படின்னா, நான் யாரா இருக்கிறேன் உணர்வு இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு உள்ள பெருகினாத்தான ஜெபமே வல்லமையா இருக்கும், ஜெபமே பவர்ஃபுல்லா இருக்கும், ஜெபிச்சு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நான் நீதிமான், என் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். என் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். கர்த்தர் நீதிமானாய் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அருளுகிறார். என் ஜெபத்துக்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். நான் ஒண்ணுமே இல்லை, நான் குப்பை, நான் தூசி, நான் புழுனா அப்புறம் எங்கிட்ட ஜெபம் வரும்? அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அப்புறம் எப்படி ஜெபத்துக்கு பதில் வரும்? ஒன்றும் வராது. வாழ்க்கையே எப்படி இருக்கும்? தோல்வியில தான் இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நான் நீதிமான் என்கிற அந்த உணர்வை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்ப வளரும்? தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை டெய்லியும் தொங்க விட்டு பார்க்கலாமா? அதை கயிறை கட்டி தொங்க விட்டு டெய்லியும் பார்க்கலாமா? இப்படி இல்லை. இந்த டெய்லியும் வாசிக்க ஆரம்பிக்கணும், இந்த தியானிக்க ஆரம்பிக்கணும், இதுக்குள்ள ஆழமா போக ஆரம்பிக்கணும். போகும்போது தான் இந்த உணர்வு உள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. எனவே நாம் நீதிமான்கள் என்பதை யார் நமக்கு காண்பிக்கிறா? தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடி. எல்லா கரங்களை விதி சொல்லுவோம். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான், நான் தேவ சமூகத்தில் நின்று தைரியமாய் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வருகிறது. எனக்கு கோபாக்கினை இல்லை, எனக்கு தண்டனை இல்லை. தைரியமா போங்க வீட்டுக்கு. நீங்க எனக்கு தண்டனை இல்லை, எனக்கு கோபாக்கினை இல்லை, நான் தைரியம் என்னன்னு ஜெபிக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது. நான் செஞ்ச இதை நீதியின் கிரியைகள் அல்ல. நான் 4 பேருக்கு நல்லது செஞ்சனால, தான தர்மம் செஞ்சனால நான் நீதிமான் ஆகிரல. இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே, அவருடைய ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே தேவன் கிருபையா என்னை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார். எனவே இப்ப நான் தைரியமா தேவ பிரசன்னத்துக்கு வரலாம், தேவ பிரசன்னத்தை வந்து தைரியமா ஜெபிக்கலாம், பதில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அவை ஜெபத்துக்கு வரும்போது நல்லா தைரியமா வாங்க. அப்படி கிட்டு 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 நடிங்கிட்டு கர்த்தர் ஒரு அடிச்சு கிடிச்சு போட்டுருவா, அடிச்சு கிடிச்சு போட்டுருவாரோ. அப்படிலாம் பயப்படாதீங்க. நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுலாம் இல்லை, அப்படின்னு நடுங்கிக்கிட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு நம்ம போறதுக்கு. கர்த்தர் நம்முடைய ஆவி மனுஷன் இருக்கிறாரு, புது சிருஷ்டியா மாத்தி இருக்கிறாரு, பாவத்தை எல்லாம் கழுவி இருக்கிறாரு, எல்லாம் புதிதாயின, எல்லாம்